வணக்கம் அண்ட் வெல்கம் டு வேல்செக் சேனல். நம்மளோட வேல்செக் சேனலில் எல்இடி டிவி லேப்டாப் சம்மந்தமாக நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. தொடர்ந்து நிறைய ஆஃபர்ஸாக இருக்கட்டும், மற்றபடி லேப்டாப் சர்வீஸு, ரெண்டல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளோட வேல்செக் சேனலில் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு நிறைய கம்ப்யூட்டர் ரிலேட்டட், சர்வீஸ் ரிலேட்டட் இந்த மாதிரி வர வீடியோஸும் தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம். ஒரு இவிஎம், இதான் இவிஎம், ஒரு எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னுக்க நம்ம அந்த எஸ்எஸ்டினா என்ன, இதுக்கு முன்னுக்கு என்ன டெக்னாலஜிஸ் இருந்துச்சு அப்படின்றத சின்ன ஒரு முன்னோட்டமாக பார்ப்போம். ஆக்சுவலாக ஆரம்ப காலத்தில் கம்ப்யூட்டர் அப்படின்னு வந்தப்போ ஃபஸ்ட்டு ஸ்டோரேஜ் அப்படின்றதே ஒன்லி ஃபார் த ஃப்ளாப்பி டிஸ்க்கு. ஒரு சின்னதாக ஃப்ளாப்பி இருக்கும். அந்த ஃப்ளாப்பியில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் வரும் ஒன்லி ஃபார் 1.44 MB. ஒரு எம்பி கணக்கில் தான் இருந்துச்சு. அந்த எம்பி கணக்கில் இருந்ததை அதுக்கடுத்த ஸ்டோரேஜாக வந்தது ஹார்ட் டிஸ்க்கு. அந்த ஹார்ட் டிஸ்க்குமே இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் டிஸ்கோட ஸ்டோரேஜை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சைஸாக இருக்கும். கிட்டத்தட்ட அந்த சைஸுமே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அப்படின்றது மினிமம் ஒரு 10 MB அப்படின்றது தான் ஸ்டார்டிங்கில் வச்சு. அடுத்து 10 MB, ஒரு 50 MB, அதுக்கு 100 MB, 120, 160 இந்த மாதிரி எம்பி கணக்கில் இருந்தது. அதுக்கு அடுத்த டெக்னாலஜியாக தான் ஒரு ஜிபி கணக்கில் வர ஆரம்பிச்சிச்சு. 1 GB 2 GBன்றது. இந்த 1 GB 2 GBன்னு வர்றப்ப ஹார்ட் டிஸ்கோட சைஸ் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிருச்சு. இந்த 1 GB 2 GBயோட ஒர்க்கிங் ஃபாஸ்ட் அப்படின்றது ரொம்பவே ஒரு நார்மல், ஒரு கம்ப்யூட்டருக்கும் அதுக்கு இன்டர்ஃபேஸ் ஆகிறப்ப ரொம்பவே நார்மலாக இருந்துச்சு. அதுக்கடுத்து நார்மல் ஐடி ஹார்ட் டிஸ்கில் இருந்து அடுத்து கண்டுபிடிச்சது தான் கிட்டத்தட்ட ஒரு சூப்பரான டெக்னாலஜியான ஸ்கசி ஹார்ட் டிஸ்க்குன்னு சொல்லுவோம். ஸ்கசி ஹார்ட் டிஸ்கில் நம்ம நார்மல் ஐடி ஹார்ட் டிஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, இதில் டேட்டா கேபிள் கிட்டத்தட்ட ஒரு 40 பின்ஸ் இருக்கும். ஸ்கசியில் கிட்டத்தட்ட ஒரு 50 பின்ஸ் இருக்கும். இந்த டிஃப்ரென்ஸில் தான் அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடாக இருக்கட்டும், இதோட மோட்டரோட RPM ஸ்பீடாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்ணி ஹார்ட் டிஸ்கோட அடுத்த லெவல் கொண்டு போனாங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அடுத்த ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜியாக சட்டா சீரியல் ATA இன்டர்ஃபேஸ்னு சட்டாவில் கொடுத்தாங்க. சட்டாவில் வரப்போ தான் அந்த ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 TBக்கும் கூட வந்துச்சு. ஐடியில் மேக்ஸிமம் ஸ்டோரேஜே பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் 1 TB வரைக்கும் தான் இருந்துச்சு. இந்த 1 TBக்கு மேலே போகிறப்ப இருக்கிற எல்லா ஹார்ட் டிஸ்க்கும் நம்மளோட சட்டா ஹார்ட் டிஸ்க் தான் யூஸ் பண்ணாங்க. அப் டு இப்போ வரைக்கும் 1 TB, 2 TB, 4 TB. இந்த 4 TBலையும் ப்ளஸ் AV. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 hour 2 hour இல்லை மேக்ஸிமம் ஒரு 10 hours அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணோம். இந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்ப நமக்கு அந்த ஹார்ட் டிஸ்க்கு பர்டிகுலர் ரெஸ்ட் டைம் என்னென்னா, சப்போஸ் ஐடியலாக இருக்கப்போ அதுக்கு நிறைய ரெஸ்ட் டைம் கிடச்சிச்சு. அதனால் அதோட லைஃப் கூட வந்துச்சு. பட் இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம CCTV கேமராலாம் பின்னாடி இதோட டெக்னாலஜி என்னென்னா, இந்த ஹார்ட் டிஸ்க்கு ஒரு 24 hours ஒர்க் பண்ணுற மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டோம். அந்த மாதிரி வரப்போ நிறைய ஃபெயிலியர் ரேட்டிங் வந்துச்சு. அந்த ஃபெயிலியர் ரேட்டிங்கை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சட்டா ஹார்ட் டிஸ்கிலே ஏவின்னு ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்தாங்க. அந்த ஏவி ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா ஒரு 24 hours கிட்டத்தட்ட கண்டினியூஸாக ஒர்க் பண்ணாலும் எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாமல் ஒரு சூப்பரான ஒர்க்கிங்கில் இன்றைக்கி வரை போயிட்டுருக்கு. பட் இதெல்லாம் விட இப்போ வந்திருக்க இந்த நீங்கள் உங்கள் முன்னுக்க பார்க்குற இந்த ஒரு SSD ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு பென்ட்ரைவ் டெக்னாலஜியில் ஒரு SSD ஸ்டோரேஜோட ஒரு சாலிட் ஸ்டேட்டில் இந்த ஸ்டோரேஜ் பண்ணியிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் நார்மலாக நீங்கள் இதுக்கு முன்னுக்க ஒரு Windows 7 Windows 10 உங்களோட கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஒரு சட்டா டிரைவ் யூஸ் பண்ணி நீங்கள் OS போடுறப்ப எடுத்துக்கிற டியூரேஷனாக இருக்கட்டும், ப்ளஸ் நீங்கள் ஒரு Windows 7 ஆன் பண்ணி பூட்டப் டைம், ஆக்சுவலாக உங்களோட டெஸ்க்டாப் வர டைமாக இருக்கட்டும், எவ்ரிதிங் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். நார்மலாக ஒரு சட்டா ஹார்ட் டிஸ்கில் ஒரு Windows 10 நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு 30 minutes எடுத்துக்கிறீங்கன்னா ஒன்லி ஃபார் வித்தின் 10 minutesல இந்த ஒரு SSDயில் இன்ஸ்டால் பண்ணிடும். அதே நேரத்தில் ஒரு பூட்டப் டைம் நார்மலாக ஒரு 1 minute கிட்டத்தட்ட ஒரு 60 seconds எடுத்துக்கினா கிட்டத்தட்ட ஒரு 20 seconds, கிட்டத்தட்ட ஒரு 3 மடங்கு அதிக வேகமாக நம்ம கம்ப்யூட்டரை இயக்கக்கூடிய ஒரு பயங்கரமான சக்தி இந்த ஒரு SSDயில் இருக்குது. அதுலேயும் ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் நமக்கு என்ன அப்படின்னா, இந்த ஒரு SSD ஹார்ட் டிஸ்க்கு இப்போ ரீசெண்டாக கிட்டத்தட்ட ஒரு 5 years வாரண்டியோட கொடுக்குறோம். 5 வருஷம் வாரண்டியோட. நார்மலாக நம்ம ஆல்ரெடி ஒரு பின்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா ஒன்லி ஃபார் Seagateனா ஒரே ஒரு பிராண்டு மட்டும்தான் ஒன்லி ஃபார் 3 years தான் மேக்ஸிமம் வாரண்டி கொடுத்தாங்க. அந்த 3 yearsமே அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 3 years 2 years ஆச்சு, 2 years 1 year ஆச்சு. இப்போயுமே அவங்க ஒன்லி ஃபார் 1 year மட்டும் தான் வாரண்டி கொடுக்குறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்கிற இந்த ஒரு சாலிட் ஸ்டேட் டிரைவ் கிட்டத்தட்ட ஒரு 5 years வாரண்டியோட இந்த EVM பிராண்ட் கொடுக்குறாங்க. இந்த பிராண்டுமே ரொம்ப 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 கம்மி ப்ரைஸில் உங்களுக்கு இருக்குது. சப்போஸ் இதை பற்றியான ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் இதோட ஸ்டோரேஜ், ஆக்சுவலாக நம்ம நீங்கள் முன்னுக்க பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு
128 GB ஸ்டோரேஜ். இதை விட ஒரு 256, 512, 1 TB இந்த மாதிரி ஸ்டோரேஜ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கான ஸ்பெஷல் ப்ரைஸோட நம்ம டீம் காத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை பற்றியான இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ், இது எப்படி ஒர்க் பண்ணுது, ப்ளஸ் இதோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்றது அடுத்தடுத்து நிறைய பிராண்டை பற்றி நம்ம கொடுக்க போகிறோம். இந்த EVM கார்ட்ஸுக்கு மட்டும் இல்லாமல் இந்த SSDயில் இன்னும் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. அந்த பிராண்டை பற்றி சொல்லும் போது இந்த வித இன்ட்ரோலாம் இல்லாமல் இந்த ஒரு SSDயை பற்றி மட்டும் ஒரு முழுமையான இன்ட்ரோ இருக்கும். அதனால் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் இருக்கிற சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எலக்ட்ரானிக்ஸ், டெக்னாலஜி அண்ட் கம்ப்யூட்டரை பற்றி ஒரு அப்டேட்டான தகவல் தொடர்ந்து பெற நம்ம சேனலோட இணைந்திருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.